உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை காப்பீடு திட்டம் என பல்வேறு வகையான காப்பீடு திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த காப்பீடு திட்டங்களின் குறிக்கோள் என்று பார்க்கும் பொழுது மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளின் பயிர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதற்கான தகுந்த நிவாரணம் வழங்குதல், மேலும் பூச்சிக்கொல்லி நோய் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய் தாக்குதல்களால் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதற்கான தகுந்த நிவாரணம், இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் என பல்வேறு குறிக்கோள்கள் இந்த காப்பீடு திட்டத்திற்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்த காப்பீடு திட்டம் குறித்த விரிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் விரிவான இழப்பீட்டுத் தொகை என்பது பல விவசாயிகளுக்கு கிடைக்க இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த காப்பீடு திட்டம் என்று பார்க்கும் பொழுது சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே இந்த காப்பீடு வழங்கக்கூடிய நிலை இருக்கிறது. தனிநபருக்கான விவசாய பயிர் காப்பீடு திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை விவசாயிகளிடத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இன்றைய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிர் காப்பீடு திட்டம் என்பது விவசாயிகளை எந்த அளவில் போய் சேர்ந்திருக்கிறது, இந்த பயிர் காப்பீடு திட்டத்திற்கான பயன்கள் என்பது விவசாயிகள் எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார்கள், அதே நேரத்தில் தமிழக அரசு பிரீமியத்திற்கு மானியமாக வழங்கக்கூடிய தொகை என்பது சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா, இந்த வருடத்திற்கான அறிவிப்பு என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பயிர்கள் இழப்பு காரணமாக கடன்களை அடைக்க முடியாமல் 1995 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை இந்தியாவில் 2,56,913 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக கருதப்பட்ட தேசிய விவசாய பயிர் காப்பீட்டு திட்டம் ஏமாற்றமளிக்கும் விதமாகவே செயல்படுகிறது என்று வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காரி பருவம் மற்றும் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான ராபி பருவம் ஆகிய காலங்களில் பயிரிடப்படும் நெல், வாழை, சோளம், கம்பு, ராகி போன்ற சில பயிர்களுக்கு மட்டுமே இந்த காப்பீடு திட்டத்தில் நிவாரணம் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட சில பயிர்களுக்கு மட்டுமே இல்லாமல் எல்லா பயிர்களுக்கும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகளிடையே எழுகிறது. அதே நேரம் ஒரு வருவாய் குறுவட்டம், அதாவது சுமார் 15,000 ஹெக்டேர் முழுவதும் விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டால்தான் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனம் வழங்குகிறது. தனிநபரின் விவசாய பயிர்கள் அழிந்தால் அதற்கு காப்பீடு வழங்கப்படுவதில்லை. இதனால் பயிர்களையும் இழந்து செலுத்திய தொகையையும் திரும்பப் பெற முடியாத நிலையில் பல ஆயிரம் விவசாயிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். தேசிய அளவில் செயல்பட்டு வரும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் தரப்பில் 50%, மாநில அரசு சார்பாக 50% தவணை தொகை செலுத்தப்படுகிறது. பயிர் இழப்பு ஏற்படுமேயானால் மத்திய, மாநில அரசுகள் இணைந்து நிவாரண தொகையை வழங்கும். ஆனால் கடந்த 2012, 2013 ஆண்டு காரி பருவத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசின் பங்கு தொகையான 70.61 கோடி ரூபாய் இன்னும் ஒதுக்கப்படாமல் உள்ளது. இதனால் சுமார் 141 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை இன்னும் விவசாயிகளை சென்றடையவில்லை என்று கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க 2013, 2014 ஆண்டிற்காக பயிர் காப்பீட்டு பிரீமியத்திற்கான மானியம் 17.12 கோடி ரூபாயும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இந்த ஆண்டு விவசாயிகள் காப்பீட்டில் சேர்வதற்கான அறிவிப்பே இதுவரை வராத நிலையில் ஏப்ரல் மாதம் துவங்கி பயிரிடப்பட்டு வரும் காரி பயிர்களுக்கு இன்று வரை பயிர் காப்பீடு எடுக்கப்படவில்லை. பயிர் காப்பீடு திட்டம் குறித்து தெளிவான வழிகாட்டுதலும், விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத்தை உரிய முறையில் வழங்கவும் தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. பயிர் காப்பீடு குறித்த ஒரு விரிவான வழிகாட்டுதல்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த வழிகாட்டுதலுக்கான நெறிமுறைகள் என்பது அவர்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வழிகாட்டுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது. எதற்காக பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது வழங்கப்படுகிறது, யார் எவ்வளவு தொகை இதற்காக வழங்குகிறார்கள் என்பது குறித்து பல வகையான தகவல்கள் விவசாயிகளிடத்தில் போய் சேர்வதில்லை என்கின்ற ஒரு நிலையும் தற்பொழுது இருக்கிறது. இன்றைய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை எப்படி
இருக்கிறது, பயிர்களின் நிலை எப்படி இருக்கிறது, பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து எந்த அளவுக்கு அவர்கள் தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சிவகங்கையிலிருந்து நேரடியாக கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தர். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கோவையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய நமது கோவை அரங்கில் காத்திருக்கிறார் விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு. 3 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் திரு அப்பாவு அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ விவசாயிகள் அப்படின்னு பொறுத்தவரை அவர்களுக்கான பயிர் காப்பீட்டு திட்டங்கள் என்பது எப்படி இருக்கிறது, இன்றைக்கு சூழ்நிலையில எந்த அளவிற்கு அது நடைமுறையில் இருக்கு? பயிர் காப்பீடு திட்டத்தை பற்றி நீங்க முகவுரையில ரொம்ப அருமையா சொன்னீங்க, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத. ஒரு விவசாயி 1 ஏக்கர் நிலத்துல 1000 வாழை பயிரிடலாம். அந்த 1000 வாழைக்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் சேருவதற்காக ஒரு வாழைக்கு 14 ரூபாய் கட்ட வேண்டும், அரசு 7 ரூபாயும், அதே போன்று மாநில விவசாயி 7 ரூபாயும், ஆக மொத்தம் 14,000 ரூபாய் 1000 வாழைகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பிரிமிய தொகையாக கட்டிய பின்பு அந்த வாழை வளர்ந்து குலை தள்ளிய பின்பு மகசூல் எடுக்கின்ற நேரத்தில் 1 மாதத்திற்கு முன்னாலோ அல்லது 2 மாதங்களுக்கு முன்னாலோ கடுமையான புயல் அல்லது மழை அல்லது வெள்ளம் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் அது பாதிக்கப்பட்டு ஒரு 500 வாழை பாதிக்கப்பட்டால் அதற்காக நிவாரணம் வழங்குவதற்காக இப்போது இருக்கின்ற தேசிய வேளாண் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு சென்று கேட்டால் அவர்களுக்கு எவ்வளவு இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு குறுவட்ட அளவிற்கு 5 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு குறுவட்டத்தில் 10 முதல் 15,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 10 முதல் 15,000 விவசாயிகள் பயிரிடக்கூடிய பயிர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சூறாவளியிலோ அந்த இயற்கை சீற்றத்தாலோ பாதிக்கப்பட்டால் மட்டுமே இந்த தனிநபர் ஒரு விவசாயிக்கு உரிய இழப்பீடு கிடைக்கிறது. இல்லை என்றால் யாருக்கும் 1 ரூபாய் கூட கட்டிய பணமும் கிடையாது, அதே போல பிரிமிய தொகையும் கிடையாது, அதற்காக காப்பீடு இழப்பீடு தொகையும் கிடையாது என்ற ஒரு அவல நிலை இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் திரு அப்பாவோ. இன்றைய நிலையில் பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை 15,000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே அதற்கான இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டங்கள் எல்லாம் என்ன, அவற்றை பற்றிய ஒரு அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். விவசாயம் தமிழகத்தில் என்று பார்க்கும்பொழுது தமிழகத்தில் விவசாயிகள் 2001 51.16 லட்சம் விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். அதுவே 2011 42.5 லட்சம் விவசாயிகள் இப்பொழுது இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளில் விவசாயம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. விவசாய கூலிகள் என்று பார்க்கும்பொழுது 2001 86.37 லட்சம் விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். 2011 96 லட்சம் விவசாய கூலிகள் இருக்கிறார்கள். உணவு உற்பத்தி 2001 2002 76.89 லட்சம் டன்னாக இருக்கிறது. 2011 12 52.42 லட்சம் டன்னாக இருக்கிறது. உணவு உற்பத்தியும் 10 ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது. தமிழகத்தில் சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும்பொழுது நெல் சாகுபடி பரப்பளவு 2001 2002 20.60 லட்சம் ஹெக்டேரும், 2011 2012 19.4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நெல் சாகுபடி இருக்கிறது. சோளம் சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும்பொழுது 2001 2002 3.17 லட்சம் ஹெக்டேரும், 2011 12 1.98 லட்சம் ஹெக்டேரும் சோளம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கம்பு சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும்பொழுது 2001 2002 1.25 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், 2011 2012 47,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கேழ்வரகு சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும்பொழுது 2001 2002 1.25 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், 2011 2012 83,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் கேழ்வரகு சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நிலக்கடலை சாகுபடி பரப்பளவு என்று பார்த்தால் 2001 2002 6.63 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், 2011 2012 3.86 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில்
எல் சாகுபடி பரப்பளவு என்று பார்த்தால் 2001-2002 84,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் 2011-2012 43,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் எல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதர சிறுதானிய சாகுபடி பரப்பளவு என்று பார்த்தால் 2001-2002 27.66 லட்சம் ஹெக்டேரிலும் 2011-2012 25.42 லட்சம் ஹெக்டேரிலும் இதர சிறுதானிய பரப்பளவு இருக்கிறது. கரும்பு சாகுபடி பரப்பளவு என்று பார்த்தால் 2.93 லட்சம் ஹெக்டேரிலும் கரும்பு உற்பத்தி 203 லட்சம் டன்னாக இருக்கிறது. தமிழகத்தில் இந்த மாதிரியான சாகுபடி பரப்பளவிற்கு மேலும் இந்த விவசாய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம், தென்னை காப்பீடு திட்டம் ஆகியவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கான ஒரு காப்பீடு திட்டம். பயிர் பருவங்கள் என்று பார்க்கும் பொழுது 2 பருவங்கள். காரி பருவம், அதாவது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான பருவம் காரி பருவம் என்று அழைக்கப்படுகிறது. ராபி பருவம் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான பருவம். இந்த பருவங்களில் பயிரிடப்படும் ஒரு சில பயிர்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இருக்கிறது. காப்பீடு பட்டியலில் இருக்கக்கூடிய பயிர்கள் என்று பார்த்தால் நெல், வாழை, கரும்பு, சோளம், கம்பு, ராகி, மக்காச்சோளம், உளுந்து, துவரை, பாசிப்பயிறு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, பருத்தி, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் காப்பீடு பட்டியலில் இருக்கின்றன. மேலும் வெங்காயம், மஞ்சள், குச்சிக்கிழங்கு, இஞ்சி, அன்னாச்சி பழம் உள்ளிட்ட பயிர்கள் காப்பீடு பட்டியலில் இருக்கின்றன. இந்த பயிர்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது பாதிக்கப்பட்டால் பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படுகிறது. பிரதான பிரச்சனைகள் என்று பார்த்தால் 15,000 ஹெக்டேருக்கு மேல் பாதித்தால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படுகிறது பயிர் காப்பீடு திட்டம் மூலம். மேலும் தனிநபர் பயிர் காப்பீடு இல்லை என்கின்ற ஒரு பிரச்சனையும் விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும்தான் காப்பீடு திட்டம் என்று இருப்பதால் பல விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் முறையான இழப்பீடுகளை நிறுவனங்கள் வழங்குவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. காப்பீடு பிரீமியத்திற்கான மானியம் என்பதும் முறையாக அரசால் வழங்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு காப்பீடு திட்டத்தில் சேர முறையான அறிவிப்பை அரசு வெளியிடவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த பகுதி விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. பயிர் காப்பீடு திட்டம் பற்றி வழிகாட்டுதல்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு திட்டம் தொடர்பாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள், அவர்களுடைய பயிர்களுக்கான ஒரு இழப்பீடு என்பது இதுவரை பெற்றிருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். தற்பொழுது சிவகங்கையில் களத்தில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தர். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சுந்தர். இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பயிர் காப்பீடு திட்டம் என்பது அந்த பகுதியில் எப்போது தொடங்கப்பட்டது, எவ்வளவு விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணிருக்காங்க? சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க. இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்ற விவசாயம் சிவகங்கை மாவட்டத்தில் மிகவும் நசுக்கப்பட்டு இருக்கு. பிரதானமா நெல், கரும்பு, வாழை, தென்னை, பருத்தி, மிளகாய் உள்ளிட்ட பயிர்களை தான் இங்க சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. பயிர் இன்சூரன்ஸ்ன்றது சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு எட்டா கனியா தாங்க இருக்கு. இது என்ன காப்பீடுன்னு பார்த்தோன்னா, பயிர் காப்பீடுல இன்சூரன்ஸ் பண்ற அதிகமான பிரீமியம் தொகை கட்டப்பட்டும் காப்பீடு தொகை நிவாரணம் இன்னும் வழங்கப்படாம தாங்க இருக்கு. இது பத்தி நம்மளோட நகராட்சி தலைவர் அர்ஜுனன் மற்றும் காவிரி, வைகை, குண்டாறு உள்ளிட்ட நீர்ப்பாசன கூட்டமைப்போட செயலாளர் திரு அர்ஜுனன் சொல்லுவோம். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 93,000 ஹெக்டேர் பாசன பரப்பு என்பது இருக்கிறது. இதுல பெரும்பகுதி என்பது மழையை நம்பி வானம் பார்த்த விவசாயமாக இருக்கிறது. வைகை பாசனத்தில் ஒரு 28,000 ஹெக்டேர் பாசன பகுதி இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக வைகையில தண்ணீர் வரல. ஒரு 4,500 ஹெக்டேர் முல்லை பெரியாறு டேம் மூலமாக பெரியாறு விரிவாக்க பகுதி பாசனம் என்பது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இது போக ஏறத்தாழ ஒரு 60,000 ஹெக்டேர் என்பது ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டங்கள்ல மழையை நம்பி நேரடியாக நெல் விதைப்பு செய்யக்கூடிய மானாவாரி பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயம் என்பது நடைபெறுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான வறட்சி, பருவமழை தவறியதன் காரணமாக விவசாயம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு தமிழகத்திலேயே அதிகமாக பிழைப்புக்காக வேலை தேடி வெளியேறக்கூடிய, அதாவது புலம்பெயர்தல், மைக்ரேஷன் அதிகம் நடைபெறுகிற மாவட்டங்களில் ஒன்றாக சிவகங்கை மாவட்டம் என்பது இருக்கிறது.
இந்த சிவகங்கை, கடலூர், நாமக்கல் மாவட்டங்கள்ல மத்திய அரசாங்கத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் என்பது கடந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழே இப்ப விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 230 ரூபாய் அவர்கள் பிரீமியம் தொகை செலுத்தினால் மாநில அரசாங்கம் அதே அளவு பங்களிப்பை தன்னுடைய பிரீமிய தொகையாக செலுத்துகிறது. இப்படி பிரீமிய தொகை செலுத்தப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு ஒரு 63,000 ஹெக்டேர்ல பாசனம் விவசாயம் என்பது நடைபெற்றிருக்கு. இதற்கான பிரீமிய தொகை ஏறத்தாழ 8.5 கோடி ரூபாய் விவசாயிகள் தங்களுடைய பங்களிப்பாக செலுத்தி இருக்கிறார்கள். மாநில அரசு ஒரு 8.5 கோடி ரூபாயை அதனுடைய பிரீமிய தொகை பங்களிப்பாக செலுத்த வேண்டும். இந்த 2 பிரீமியமும் சேர்ந்தால்தான் தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 111 கோடி ரூபாய்க்கு இழப்பீடு என்பது மதிப்பிடப்பட்டு தமிழக அரசாங்கத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலதாமதமான நிலையிலே இந்த மாதம் தான் 2014 ஜூலை மாதத்திலேதான் அந்த இழப்பீட்டை மதிப்பீடு செய்து அதிகாரிகள் அனுப்பியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இழப்பீடை மதிப்பீடு செய்வதிலே இந்த திட்டத்திலே சில குளறுபடிகள் இருக்கிறது. ஒன்று, மகசூலின் அடிப்படையிலே இழப்பீட்டை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள்? விதைப்பு நடத்தி பயிர் முளைத்து களையெடுப்பு செய்து உரம் போட்ட நிலையிலே அது கருகி போய்விடுகிறது. அதற்கு பிறகு 2வது உரம் போட்டு கதிர் பறியக்கூடிய நிலையிலே பொதியாக இருக்கக்கூடிய நிலையிலே கருகி போய்விடுகிறது. அப்போ மதிப்பீட்டை கணக்கிட்டால் பாதியிலே கருகி போன பயிர்களுக்கு எவ்வாறு இழப்பீட்டை கணக்கிட முடியும் என்று விவசாயிகள் இன்றைக்கு குழம்பி போய் நிற்கிறார்கள். இரண்டாவதாக, கிராம நிர்வாக அதிகாரிகள் கணக்குகளிலே சாகுபடியை எழுதுகிற பொழுது ஒரு கிராமத்தில் இருக்கிற அனைத்து நிலங்களையும் அவர்கள் ஆய்வு செய்து கணக்கிலே கொண்டு வர வேண்டும். சில விவசாயிகளை கிராம கணக்கிலே சாகுபடி கணக்கிலே பதிவு செய்து விடுகிறார்கள். சில விவசாயிகளுக்கு அது பதிவு செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எனவே கிராம சாகுபடி கணக்கிலே பதிவில்லை என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க முடியாத ஒரு பாதிப்பான நிலைமை என்பது ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட குழு இந்த சிவகங்கை மாவட்டத்திலே இளையாங்குடி வட்டாரம், தாயமங்கலம் வட்டாரம், சாத்தரசங்கோட்டை வட்டாரம், செம்பனூர் பகுதியெல்லாம் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு பைசா கூட நிவாரணமாக இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு அறிவிக்கவில்லை என்பதை வேதனையோடு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மாநில அரசாங்கம் நிதியமைச்சர் தலைமையிலே 5 அமைச்சர்களை அனுப்பி வைத்து பார்வையிட்டார்கள். மாநில அரசாங்கம் ஒரு 75 கோடி ரூபாயை தொடர்ந்து பேசலாம். காப்பீடு திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகள்லாம் அடிப்படையில் சுந்தர் தொடர்ந்து பேசலாம். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம் என்பது விவசாயிகளுக்கு சரியாக போய் சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மேலும் இழப்பீடு கணக்கிடும் முறை என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அதை மாறுபட்டதாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் வைக்கப்படுகிறது. கோவையில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ விவசாய பயிர் காப்பீட்டு திட்ட பட்டியல்ல என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் வருது? இப்போ ஒரு சில குறிப்பிட்ட பயிர்கள் மட்டும்தான் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துல இருக்கு. குறிப்பிட்ட பயிர்கள் மட்டுமே இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால விவசாயிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? ஏறினும் நன்றால் எருவிடல் கட்டவின் நீரினும் நன்று அதன் காப்பு. ஆக பயிர் காப்பு என்பது மிக மிக அவசியம். ஆனால் இழப்பீடு கொடுக்காத காப்பீடு எல்லா பயிர்களுக்கும் பயிர் காப்பீடுக்கு உட்படுத்துவதில்லை. ஒரு சில பயிர்களுக்கு மட்டும்தான் காப்பீடு இருக்கின்றது. இந்த பிரீமிய தொகையை விவசாயிகள் விரும்பி யாரும் செலுத்துவது கிடையாது. பொதுவா ஒரு சில விவசாயிகளை தவிர வங்கியில நீங்க கடன் வாங்கினீங்கன்னா பிரீமிய தொகை அவங்க கொடுக்கக்கூடிய கடன் தொகையில பிடிச்சு அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்திடுறாங்க. இன்னைக்கு நடப்பு மத்திய அரசனுடைய பட்ஜெட்ல 8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடன் சொல்லியிருக்காங்க. இதுல பயிர்க்கடன் வாங்கினா அந்த பயிர்க்கடனுக்கு கொடுக்கக்கூடிய தொகையில அந்த பிரீமிய தொகையை பிடிச்சுக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்புக்காக இதை செய்யறாங்க. ஆனா இழப்பு ஏற்பட்டா இழப்பீடு கொடுக்கணும்ல. இப்ப நான் ஒரு 2 ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்றேன், வங்கியில கடன் வாங்கி கரும்பு சாகுபடி பண்றேன். அந்த பிரீமியத்தை வங்கி பிடிச்சு காப்பீட்டு நிறுவனத்துக்கு கொடுத்துறாங்க. என்னுடைய பயிர் புயல் மழையாலேயோ வறட்சியாலேயோ மிருகத்தாக்குதல்னாலேயோ பாதிக்கப்பட்டால் எனக்கு இழப்பீடு கொடுக்கணும்ல, கொடுக்கறது இல்ல. என்ன சொல்றாங்கன்னா இந்த வட்டாரமே பாதிச்சாதான் கொடுப்போம்ங்கிறாங்க. ஆக நான் அந்த 2 ஏக்கருக்கு பிரீமிய தொகை செலுத்தணும்னா இந்த 5 வருவாய் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பயிர்களுக்கு நான் பிரீமியம் செலுத்தணும்னா இது பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தா இருக்குது. எப்படின்னா இப்ப நான் ஆயுள் காப்பீட்டுல பிரீமியம் செலுத்துறேன். நான் இறந்த பின்னாடி என்னுடைய வாரிசுகள் இழப்பீடு கேட்டா
உங்க அப்பா இறந்தா மட்டும் கொடுக்க மாட்டோம், இந்த வட்டாரமே காலியானா தான் கொடுப்போம்னு சொல்றதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? ஆக இதெல்லாம் ஒரு வழிப்பாதை, ஒரு இழப்பீடு இல்லாத ஒரு காப்பீடு. உண்மையிலேயே வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது வழிப்பறி கொள்ளைக்கு சமமானது. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இழப்பீடு கொடுக்கறதை விட கொடுக்காம இருக்கிறதே நல்லது. இது மத்திய அரசு நிறுவனத்துக்கு மாநில அரசு எதுக்காக நீங்க பிரீமியத்தில் பாதி தொகையை மானியமா கொடுக்கணும்? நீங்க கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கறாங்களா? நீங்க இதையெல்லாம் யோசிச்சு செய்யறீங்களா? அதுவும் கிடையாது. ஆக நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு திட்டம் தீட்டுவதற்கு முன்பு அந்த திட்டத்தால் விளைகின்ற, இந்த பயிர் காப்பீட்டால் விளைகின்ற நன்மை என்ன, தீமை என்ன, இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் இந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். இதுதான் ஒரு திட்டமிடுதல் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கொள்கை. இது இல்லாம விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை என்று பார்க்கும் பொழுது 15,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இழப்பீடு தொகை வழங்க முடியும் என்கின்ற ஒரு விதிமுறை என்பது இப்பொழுதே இந்த காலத்திற்கு பொருந்தாத ஒரு விதிமுறையாக இருக்கிறது. ஒரு தனிநபர் விவசாயி 2 ஏக்கரில் பயிர்கள் பயிரிடும் பொழுது அதை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் மற்ற 15,000 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பயிர்கள் பாதித்தால் மட்டுமே தான் இழப்பீடு தொகை வழங்க முடியும் என்று கூறுவது ஏற்க முடியாத ஒரு நிலை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த அளவில் போய் சேர்ந்திருக்கிறது என்பது குறித்த தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 44 பிற்காக்கள் உள்ளன. தற்போது கடுமையான வறட்சி, பல ஆண்டு காலமாகவே வறட்சி பிடியின் சிக்கில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2012-13 ஆண்டில் 20,000 ஏக்கர் பரப்பில் இன்சூரன்ஸ் பயிர் விவசாயிகளுக்கு செய்துள்ளனர். தற்போது இவங்க விவசாய பயிர் இன்சூரன்ஸ் செய்துவிட்ட நிலையில் 2012-13 ஆண்டில் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 44 பிற்காக்களில் 26 பிற்காக்கள் மட்டுமே பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடத்தில் கவர் செய்யப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 28 பிற்காக்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் உள்ளது. அதாவது பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு கணக்கீடு இழப்பீடு கணக்கீடு செய்யும் முறையில் மாற்ற வேண்டும் என்ற விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் விவசாயிகள் தரப்பில் கூறுறாங்க. இது ஒரு பிற்காவில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டால் மட்டுமே இழப்பீடு கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. இது அனைத்து பிற்காக்கள் பாதிக்கப்படாத பிற்காக்கள், பாதிக்கப்பட்ட பிற்காக்கள் என்று அனைத்து பிற்காக்களையும் கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு மட்டுமே பயிர் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டு வருகிறது. சிறுதானிய வகைகள், அதாவது பயிர் வகைகளுக்கு இன்சூரன்ஸ் கவர் செய்ய இன்சூரன்ஸ் கிடையாது. இது நீண்ட கால சிறுதானிய பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் பிரீமியம் செலுத்தி விவசாயிகள் பிரீமியம் செலுத்தி அவர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை உள்ளது. புதுக்கோட்டை போன்ற மானாவாரி குளங்கள் நிறைந்த நஞ்சை பயிர்கள் செய்யக்கூடிய மாவட்டத்திற்கு ஒரு குறைந்த அளவு, கிட்டத்தட்ட 1 ஏக்கர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு 1,500 ரூபாய், 1000 ரூபாய், குறைந்த அளவாக 200 ரூபாய் கூட ஒரு இழப்பீடாக ஒரு 12 கோடி ரூபாய் அந்த இழப்பீடு கிடைத்திருக்கிறது. அதன் பின்னர் 2013-14 ஆண்டுக்கு இதுவரை அந்த பருவ காலம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இன்று வரை அதற்கு இழப்பீடு கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பயிர் பல இடங்களில் ஆரம்ப நிலையிலேயே கருகிவிட்டது. இவர்கள் கணக்கெடுத்த வந்த போது எந்த விதமான பயிரும் தம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, மிக மிக குறைவு. அந்த சூழ்நிலையில் பயிர் செய்யும் போதே டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாகவே இந்த பயிர் காப்பீடு செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் டிசம்பர் மாத இறுதியிலேயே அந்த பயிர்கள் காய்ந்து விட்டன. இவர்கள் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் அந்த கணக்கீடு செய்ய வரும்போது நிச்சயமாக அந்த இடத்தில் பல இடங்களில் பயிரே இல்லை. இவர்கள் எவ்வாறு கணக்கெடுக்க முடியும், அந்த கணக்கிலே எவ்வாறு இவர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க முடியும் என்பது எங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. புதுமை மாவட்ட நிலவரத்தை பார்த்தோம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் கூறும் கருத்துக்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் சுந்தர். நாகை மாவட்டத்தில் 2 லட்சம் விவசாயிகள் விவசாய பணியை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் மேட்டூரில் தண்ணீர் இல்லாததாலும் இயற்கை இவர்களுக்கு கை கொடுக்காததாலும் இங்குள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
இந்நிலையில் விவசாய பணிகளை மேற்கொண்டு விவசாய பயிர்களை தெளித்த அந்த விவசாயிகள் தற்போது பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது இங்கு விவசாயம் செய்ய முடியாமல் அந்த விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தற்போது இன்சூரன்ஸ் தொகை கிடைக்காததால் பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர். டெல்டா மாவட்டம், அதாவது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 1,32,000 சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த இன்சூரன்ஸில் பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்கு இதுவரை இந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கவில்லை என்பது இங்குள்ள விவசாயிகளின் கூற்றாக உள்ளது. தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு தேசிய வேளாண்மை காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு முன்னதாக ஒரு ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிக்கு 15,000 ரூபாய் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 15,000 ரூபாய் என்பதற்காக விவசாயிகளுக்கு காப்பீட்டு தொகையினுடைய பிரீமியமாக ஆண்டு ஒன்றுக்கு 110 ரூபாய் இந்த அரசுக்கு செலுத்தப்பட்டது. இந்த 110 ரூபாயையும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக என்ன என்று சொன்னால், அரசாங்கமே விவசாயிகளுக்கு 110 ரூபாயை பிரீமிய தொகையை கட்டி பாதிப்பு ஏற்படுகின்ற விவசாயிகளுக்கு காப்பீட்டு தொகையாக ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை. தமிழகத்தின் பல பகுதிகளில் பயிர் காப்பீடு திட்டம் மூலமாக பல விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு தொகை என்பது சரியாக போய் சேர்வதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தற்பொழுது சிவகங்கையில் இருக்கும் எமது செய்தியாளர் சுந்தரிடம் பேசலாம். சுந்தர், இப்ப அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்திருக்கிற காரணத்தினால பல்வேறு இடங்கள்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் மூலமா இழப்பீடு தொகை ஏதாவது வழங்கப்பட்டதா? அவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக. அதாவது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகைன்றது 77,000 விவசாயிகளுக்கு சுமார் 8 கோடி ரூபாய் வரைக்கும் தான் பிரீமியம் தொகையாக கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதாவது கணக்கீடு முறையில குளறுபடியால குறிப்பிட்ட விவசாயிகள், அதாவது தற்போது நம்ம இருக்கிற சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகால இருக்கிற தாயமங்கலம், அதாவது முற்றிலும் சாவியான விவசாயிகளுக்கு இங்க பாதிக்கப்பட்டு ஒரு ரூபாய் கூட இங்க காப்பீடு தொகை வழங்கல. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இருக்கிற விவசாய சங்க தலைவர் ஆதிமூலத்துக்கிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்க சார். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தினசா விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா. இங்க வானம் பார்த்த பூமி. இந்த பூமியில கடன்பட்டு சொசைட்டி கடன் கூட கிடைக்காம விவசாயம் பண்றாங்க விவசாயிகள். அந்த நெல்லு விவசாயம் நடும்போது பயிரா இருக்கும் போது சாவியாகுது. ஆனால் இழப்பீடு கணக்கிடும் போது இப்ப மேம்பட்ட பயிர் காப்பீடு கடலூர், நாமக்கல், சிவகங்கையில தான் மாதிரியாக செயல்படுத்தப்பட்டாலும் இங்க முன்மாதிரியாக விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய முறையில் உடனடியாக பயிர் காப்பீடு உரிய காலத்தில் கிடைக்கல. விவசாயிகள் இப்ப நம்பிக்கையற்று போயிருக்கிறாங்க. குறிப்பா பருத்திக்கு இல்ல, தென்னைக்கு இல்ல, மாமரத்துக்கு இல்ல, இதெல்லாம் பட்டு போய் இப்ப 3 ஆண்டு வறட்சியில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இழப்பீடு கிடைச்சா எதிர்கால விவசாயத்துக்காவது நம்பிக்கையா உழுவாங்க, விதை வாங்குவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. சொசைட்டிகள்ல கடன் கொடுக்கிறது வெறும் 55 கோடி 45 கோடின்னு சொல்றாங்க. 4,000 கோடி மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சாலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில 300 கோடி ரூபாய், ஒரு சொசைட்டிக்கு 3 கோடி ரூபாய் பயிர் கடன் எதிர்காலத்தை கிடைச்சா, விதை கிடைச்சா, உரம் கிடைச்சா இந்த விவசாயத்தை தொடங்க முடியும். இது போன்ற நடவடிக்கைகள் இங்க தேவைப்படுது. அதே நேரத்தில் குடிநீருக்கு கடுமையான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும். மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயத்துக்கு தனியாக பட்ஜெட் போடணும். இது போன்ற கோரிக்கைகள் இன்றைக்கு விவசாயிகள் ஏற்றத்தோடு இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் பின்தங்கிய ஒரு மாவட்டம், மிக வறட்சி அடிக்கடி பாதிக்கக்கூடிய மாவட்டம். எனவே மத்திய மாநில அரசாங்கங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் வேற எந்த தொழில்துறையும் இல்லாத இந்த மாவட்டத்தில் வெளியேறி போய் பொழப்புக்காக வெளியேறி போய் வெளிநாடுகளில் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அவல நிலைமையை போக்குவதற்கு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் பயிர் காப்பீடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி ஒளிவு மறைவின்றி அந்தந்த கிராமத்திலே, வருவாய் கிராமத்திலே ஆய்வு செய்யக்கூடிய முடிவுகளை விவசாயிகளுக்கு உடனடியாக தெரிவித்து நிவாரணத்தை வழங்க வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பேசலாம் ஆதிமூலம். அதாவது காப்பீடு தொகையில் உள்ள குளறுபடிகள், அதாவது கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரீமியம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம விவசாயிகிட்ட கேட்போம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்திலிருந்து தாயமங்கலத்திலிருந்து ஒரு விவசாயி பேசுகிறேன். கடந்த 3 ஆண்டு காலமாக வானம் பொய்த்து விவசாயிகள் விளைச்சல் கூட பண்ண முடியாத அளவுக்கு, கால்நடைகளுக்கு கூட தீவனம் வாங்க முடியாத அளவுக்கு
வானம் பொய்த்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் விவசாயிகளை நம்ம கை தூக்கி விடணும்னா விவசாயிகள் வாங்கிய வங்கி கடன், பயிர்க்கடன், அதாவது வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தையும் அதை நீங்க தள்ளுபடி செய்யணும். மேலும் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் இப்ப சம்பா பருவம் நம்ம ஆரம்பிக்க போறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நமக்கு விவசாய காலம். இந்த வானம் பார்த்த பூமியில் எங்களுக்கு ஆற்று பாசனம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு முன்னோடியா அவங்க கொடுக்க வேண்டிய விவசாய கடன், விதை, உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் கொடுத்தா விவசாயிகள் விவசாயத்துல முறையா ஈடுபட முடியும், விவசாயத்தை ஈட்ட முடியும். இப்ப பாருங்க, எங்க பக்கம்லாம் மழை இல்லாம கால்நடைகள் கூட தீவனம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதனால விவசாயிகளுக்கு சேர வேண்டிய இந்த பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் தொகையும் கொடுக்கணும். தமிழக அரசு விவசாயிகள் மீது கருணை காட்சி வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும். சிவகங்கை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும். மேலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்திய அளவில் விவசாயிகளுக்கு தனி அமைச்சகம், தனி நிதி விவசாயிகளுக்கு அடையாளத்துக்காக கிசான் கார்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு நம்ம செஞ்சாதான் விவசாயிகள் முன்னேறதுக்கு வழிவகை இருக்கு. மேலும் பயிர்க்கடன் கொடுக்கும் போது 4 விழுக்காட்டு தொகையில தான் பயிர்க்கடனே கொடுக்கணும். நீங்க நபார்டு வங்கி கொடுக்கறாங்க, மாநில கூட்டுறவு வங்கி கொடுக்கறாங்க, அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கி கொடுக்கறாங்க, மாவட்ட வங்கி கொடுக்கறாங்க. இப்படி ஆப்பக்காரர்கிட்ட மாவு வாங்கின மாதிரி குறைச்சி வாங்கிட்டு கடைசியில் எங்க விலையில 14% வைக்கிறாங்க. இந்த முறையை முற்றிலும் மாற்றி அமைக்கணும். விவசாயி தொடர்ந்து பேசலாம். சுந்தர், தமிழகத்தில் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சரியான ஒரு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் வைக்கப்படுகிறது. திரு அப்பாவு அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த விவசாய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா தமிழக அரசு விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிலுவைத் தொகை இன்னும் எவ்வளவு இருக்கு? இது சம்பந்தமா நீங்க ஒரு வழக்கம் தொடர்ந்து இருக்கீங்க, இது பற்றி விவரங்களை சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே தேசிய வேளாண் பயிர் காப்பீடு திட்டம் முறையா செயல்படல. தனிநபருக்கு பயிர் காப்பீடு திட்டம் யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பஸ்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, 2 பேர் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு சொன்னா அந்த பஸ்ல இருக்கவங்க அவ்வளவு பேருக்கும் பாதிப்பு வந்தாதான் தருவாங்கிற மாதிரி இருக்கு இப்போ உள்ள வேளாண் பயிர் காப்பீடு திட்டம். ஆகவேதான் எந்த விவசாயி பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்து கடந்த 11ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெஞ்சிலே நீதியரசரிடம் வந்தது. நீதியரசர்கள் அதில் இருக்கின்ற குறைபாடுகளை அறிந்து இவ்வளவு பெரிய பாதிப்பா விவசாயிகளுக்கு என்று கருதி உடனடியாக 4 வாரத்திற்குள் மத்திய மாநில அரசும் வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டமும் இதற்கு பதிலளித்து நல்ல முடிவறிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். இன்னொன்றை நீங்கள் கேட்டீர்கள், இதுவரை பயிர் காப்பீடு திட்டத்தில் நிலுவையில் உள்ள தொகை என்ன என்று கேட்டீர்கள். 12-13ஆம் ஆண்டில் மட்டும் வேளாண் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு நம்முடைய தமிழக அரசு கட்ட வேண்டிய பிரிமிய தொகை, அதாவது மத்திய மாநில அரசு 50% அவர்களுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும். தமிழக அரசு கட்ட வேண்டிய நிவாரண தொகை நிலுவைத் தொகை 70,61,80,125 ரூபாய் இதுவரை நிலுவையில் 12-13ஆம் ஆண்டுக்கு கட்ட வேண்டிய தொகை. அதேபோல 13-14ஆம் ஆண்டுக்கு பிரிமிய தொகைக்கான சப்சிடி, அதாவது மானியம் 17,12 லட்சம் ரூபாய் கட்டவில்லை. இந்த காரி பருவத்திற்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பயிர் செய்கின்ற பயிர்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்க வேண்டும். அதன் பின்புதான் அதற்கு பிரிமிய தொகை காப்பீடு திட்டத்தில் சேர்க்க முடியும். இந்த கடந்த 3ஆம் தேதி தான் இப்போது அதற்காக நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் யாரெல்லாம் நெல் பயிரிடுகிறார்களோ அவர்கள் வங்கிகளில் கடன் வாங்கினால் மட்டும்தான் அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தில் சேர முடியும், மற்றவர்கள் யாரும் சேர முடியாது. இது எவ்வளவு பெரிய பாகுபாடு! மற்றவர்கள் காப்பீடு திட்டத்தில் இதில் கடன் பெறாதவர்களுக்கு இதிலிருந்து எந்த விதமான சலுகைகளும் காப்பீடு திட்டத்திலே சேர முடியாது. அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தற்போது மக்காச்சோளம், உளுந்து 2 பயிர்களை தவிர வேறு எந்த பயிர்களுக்கும் இந்த காரி பருவத்தில் காப்பீடு திட்டத்தில் சேர முடியாது. ஆக இந்த திட்டத்தால் நிச்சயமாக எந்த விவசாயிகளும் பயன்பெற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவேதான் அரசும் விவசாயிகள் என்றால் மெத்தன போக்கில் இருக்கின்றது. 12-13 ஒரு 70 கோடி ரூபாய் கட்ட முடியவில்லையா? 12-13 17 கோடி ரூபாய் கட்ட முடியவில்லையா? ஏப்ரல் மாதம் பயிர் செய்கிறார்கள் என்றால் அதற்கு உடனடியாக பிரிமிய தொகையை கட்டுவதற்கு நோட்டிபிகேஷன் போட முடியவில்லை. ஆக இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு இருக்கின்ற விவசாயிகள்
ஆகவேதான் 2001ஆம் ஆண்டில் இருந்து இப்போது நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தீர்கள். பாதி இடங்களில் தான் இப்போது விவசாயம் பயிர் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 14,40,00,000 விவசாயிகள் விளை நிலத்தை விற்று கடனை அடைத்துவிட்டு விவசாய கூலியாக வந்திருக்கின்றார்கள். அதுவும் முடியாதவர்கள் தான் இப்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு விவசாயிகளுக்கு காரணம் இதுதான். தற்கொலைக்கு காரணம் இதை யாருமே நம்ம அனைவருக்கும் உணவளிப்பது விவசாயி. ஆனால் விவசாயிகளை பற்றி கேட்பதற்கு யாருமே இல்லை. 2010ஆம் ஆண்டு மும்பையில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தான் சூமோட்டாக ஒரு வழக்கு பதிவு செய்து இவ்வளவு விவசாயிகள் தற்கொலை செய்வதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தார்கள். நபார்டு வங்கியில் இருந்து அதனுடைய துணை மேலாளர் ஏஜிஎம் பாக்டே என்பவர் இன்னும் பல பேர் ஆராய்ச்சி செய்து ஒரு அறிக்கையை உயர்நீதிமன்றத்திலே கொடுத்தார்கள். அதற்கு பெரும்பாலான காரணம் விவசாய விளைபொருளுக்கு விலை இல்லை. 67இல் ஒரு யுஎஸ் டாலர் $1 இருந்தது. ஒரு பவுன் தங்கம் $100 இருந்தது. இன்று ஒரு கோட்டை நெல் அன்று $100 இருந்தது. இன்று ஒரு கோட்டை நெல் $1,700, ஒரு பவுன் தங்கம் $25,000. தொடர்ந்து பேசலாம் திரு அப்பாவு. தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் பயிர் காப்பீடு திட்டம் என்பது அதற்கான நடைமுறைகள் என்பது பல இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு அது எந்த ஒரு பயனையும் அளிக்கக்கூடியதாக இல்லை. தற்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு கூட நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் பயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறதாக கருத்து பதிவு செய்யப்படுகிறது. திருச்சியில் நமது செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். அங்கு விவசாயிகள் இதை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால். திருச்சியில விவசாய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே எவ்வளவு விவசாயிகள் அவங்களுடைய பெயரை பதிவு பண்ணிருக்காங்க? இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நடைமுறைகள் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா இதுவரைக்கும் இழப்பீடு தொகை ஏதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா? வணக்கம். அதாவது கடுமையா பாதிக்கப்பட்ட வறட்சியினாலும் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பருவமழை பொய்த்த காரணம் மற்றும் உரிய நேரத்தில் கர்நாடகா தண்ணீர் வழங்காததால இப்போது ஆடி மாதத்தின் போது பெருக்கெடுத்து ஓட வேண்டிய காவேரி வறண்டு கிடக்கிறது. இதனால் கடுமையான பாதிப்புக்கு விவசாயிகள் உள்ளாகியிருக்கின்றனர். தற்போது பார்த்தீர்கள் இவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய காப்பீடு தொகையும் உரிய முறை இல்லை. இது ஒரு குழப்பமான காப்பீடு முறை. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 54 பிற்காக்கள் உள்ளன. இந்த 54 பிற்காக்களிலும் உரிய முறையில் அவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல திருச்சி, தஞ்சை, நாகை ஆகிய 3 மாவட்டங்களை சேர்த்து 16 லட்சம் ஏக்கர் பயிரிடப்படுகிறது. இவ்வளவு விவசாயிகளும் இதற்கு காப்பீடு தொகை கொடுத்து அதிகமாக குற்றம் கூறுகின்றனர். தற்போது நம்மிடையே தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஐலை சூசூரியனுக்கு அவர்கிட்ட கேட்போம். இந்த காப்பீடு தொகை காப்பீடு விவசாயிகள் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? அது உரிய முறையில் அவங்களுக்கு சென்றிருக்க? முதல்ல அதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்ன குறிப்பிடணும். இந்திய நாடு விவசாய நாடு. இங்க விவசாய தொழில் தான் பிரதான தொழிலாக இருக்குது. இந்த தொழிலை நம்பி ஏறத்தாழ இந்தியாவில் 80% அதிகமான மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில் ஒரு பாதுகாப்பற்ற தொழிலாக இருக்கின்றது. வறட்சி ஏற்பட்டால் காய்ந்து சருகுது. அதே போல மழை வெள்ளம் ஏற்பட்டால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றது. இப்படி இயற்கை நம்பியிருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருந்தது. 1996ஆம் ஆண்டு குஜராத் ஆட்சியில் சதராலான் மிஸ்ரா என்பவர் வேளாண் துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்த வேளாண் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட இந்தியா முழுவதும் ஒரு 100 மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் தமிழ்நாட்டில் நாகை, திருவாரூர் மாவட்டம் மட்டும் கணக்கில் எடுத்து சொல்லப்பட்டது. அப்புறம் அது இந்தியா பூரா விரிவெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் உள்ள தவறுகள் என்னவென்று சொன்னால், முதலில் இது மாவட்ட அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த இழப்பீடை பற்றி நம்ம கேட்டோம்னால விசு ஒரு படத்துல சொல்வார்ல, வைத்தியம் பிடிச்ச டாக்டருக்கு வைத்தியம் பிடிச்சவனுக்கு வைத்தியம் பார்க்க போன டாக்டருக்கு வைத்தியம் பிடிச்சா என்ன செய்வாங்க ஒரு கதையை சொல்லி குழப்புவாரு. அந்த மாதிரி அந்த திட்டம் குழப்பமா இருக்குது. என்னன்னாக்கா ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை பல இடத்துல நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட விளைச்சலையும் இந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன சதவீதம் வருதோ அதை தான் நாங்கள் இழப்பீடா தருவோம்னு சொன்னாங்க. இப்ப அதை பிற்கா அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிற்காவில் 3 இடத்துல பாதிக்கப்பட்ட 3 வருஷத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல 3 இடத்துல எடுக்கிறாங்க. அந்த விளைச்சலை கணக்கில் எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடு அடிப்படையில் என்ன இழப்பு ஏற்பட்டுச்சோ அது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்பது இல்லாமல் அந்த பிற்கால உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு கணக்கில் சொல்லி கொடுக்கறாங்க. இதனால் உண்மையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்காமல் போகிறது. எனவே இந்த திட்டத்தில் மாற்ற வேண்டும்.
முதலில் அனைத்து பயிர்களுக்கும் இந்த காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். பாதிப்புக்கேற்ப எந்த விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்கு இழப்பீடு கிடைக்கிற தனிநபர் காப்பீடு திட்டத்தை இதில் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மூலமாக அரசை கேட்டுக் கொள்கிறோம். இதே மாதிரி நம்ம காங்கிரஸ் விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் முரளிதர் இருக்கார், ஜி கே முரளி, அவர்கிட்ட கேட்போம். இந்த காப்பீடு முறையில என்ன பிரச்சனை இருக்கு அது சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னா அந்த வீட்டை மட்டும்தான் அணைக்க வரணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஊரே தீப்பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க அணைக்க வரோம்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய காப்பீட்டு திட்டம். நீங்க அரசு திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு சுலபமா நிச்சயமா வரதே கிடையாது. ஒரு கொசுவை சாகடிக்கணும்னு சொன்னா கொசுவை புடி, அது இடுப்புல கிச்சு பண்ணு, அது ஆணும் வாயை திறக்கும், அப்ப நீ மாத்திரையை போடு, கொசு செத்து போயிட்டு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அதே முட்டாள்தனம் தான் இந்த காப்பீட்டு அதிகாரிகள் விவசாயிகள்கிட்ட சொல்றது. 1% கூட அந்த ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது போல எந்த விதத்திலும் விவசாயிக்கு பலனளிக்காத ஒரு பயிர் காப்பீட்டு திட்டம் தான் இன்றைக்கு இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப முட்டாள்தனமான திட்டம். இவன் விவசாயி பணத்தை கொடுத்துட்டான், 20 கோடி ரூபாய் விவசாயி கொடுத்திருக்கான், இன்னும் மாநில அரசு பிரீமியம் கொடுக்கல, திருப்பி மத்திய அரசுக்கு வரல. இப்படி தலையை சுத்தி மூக்க தொடக்கூடிய இந்த திட்டத்தை லகுவாக பாதிக்கப்பட்ட பசிக்கிறவனுக்கு சாப்பாடு உடனே கொடுக்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கிடைக்கணும். அதற்கு உண்டான வேலையை அதிகாரிகள் தயவு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயிர் காப்பீடு திட்டம் என்பது குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை அனைத்து பயிர்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. கோவையில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்றால் அரசு என்ன விதமான நெறிமுறைகளை இதில் கையாள வேண்டும் நினைக்கிறீங்க? தனிநபர் காப்பீடு மாதிரி இந்த பயிர் காப்பீட்டை மாற்றி அமைக்கணும். அதாவது எந்த ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் இழப்பீடு கொடுக்கணும். ஒரு ரயில்ல ஒரு 1500 பயணிகள் போனா அது விபத்துக்கு ஆளானா ஒரு 2 பேர் இறந்துட்டா நாங்க இழப்பீடு கொடுக்க மாட்டோம், ஒட்டுமொத்த பயணிகளும் இறந்தா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதை முற்றிலுமா மாற்றி அமைக்கணும். அதாவது பணி இல்லாத மார்கழி, படையில்லாத மன்னவன், இழப்பீடு கொடுக்காத காப்பீடு இது கூடவே கூடாது. தனிநபர் காப்பீடு மாதிரி இதை மாற்றி அமைத்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு. ஆக அரசாங்கம் ஆளுமை கொண்டு இருக்கக்கூடியது. நம்ம நாட்டில் 23 காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளன. இதுல 4 பெரிய காப்பீட்டு நிறுவனங்கள் அரசாங்கமே நடத்துது, மற்ற 19 தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள். இதுக்கு அரசாங்கம் ஆளுமை கொண்டு இருக்கக்கூடியது. ஆக அந்த நிதி அமைச்சகத்தின் கீழே இது ஆளுமை கொண்டிருக்கக்கூடியது. அத்தனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், வல்லமை இந்திய அரசுக்கு உண்டு. ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட நிமிடத்திலே இருந்து அது மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும், திருத்தி அமைக்கப்பட வேண்டும்ங்கிறதா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஐயா, தொடர்ந்து பேசலாம். தனிநபர் பயிர் காப்பீடு திட்டம் அவசியம் என்கின்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. சிவகங்கையில் இருக்கும் எமது செய்தியாளர் சுந்தரிடம் பேசலாம். சுந்தர், இப்போ அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல அரசின் அணுகுமுறைகள் இனி எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பா ஹேமா, பயிர் காப்பீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தோம்னா இங்க இருக்கிற நெல், கரும்பு, வாழை, இது குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டுமே பயிர் காப்பீடு இருக்கு. ஆனா இங்க பிரதானமா சிங்கமுனரியில கயிறு தொழில் ஏற்படுகிற தென்னையும் சரி, இளையாங்குடி தாலுகால இருக்கிற பருத்தி மற்றும் சோலை கம்பு போன்ற இதுகளுக்கெல்லாம் பயிர் காப்பீடுகள் வழங்கல. இதை பத்தி நம்ம கேட்போம். தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நெல்லு, கரும்புல இருந்து துவரை, எள்ளு வரைக்கும் 16 வகை பயிர்களுக்கு இன்சூரன்ஸுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆனா முன்னோடி திட்டமா அமல்படுத்தப்பட்ட சிவகங்கையில நெல்லு, வாழை, கரும்பு, மிளகாய், நிலக்கடலை ஆகிய 5 பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் பொருந்துகிறது. எனவே சுமார் 60,000 ஏக்கர்ல பருத்தி சாகுபடி இருக்கு. சிங்கமுனரி, திருப்போணம் வட்டாரத்தில் சுமார் 10 லட்சம் தென்னை மரங்கள் இருக்கு. எனவே பருத்தியையும் தென்னையும் இந்த மாவட்டத்தில் இந்த பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். இதை பத்தி இந்த தனிநபர் விவசாயம், அதாவது தனிநபர் காப்பீடு எந்த அளவுல இருக்கு, இந்த காப்பீடு விஷயங்களை பத்தி நம்ம கேட்போம். சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா. நாங்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன்.
நான் 2 ஆண்டு காலமாக எங்களுக்கு போதிய மழை இல்லாத காரணத்தினால் நாங்கள் கடன் வாங்கி விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்றோம். களை எடுத்து உரம் போட்டு அனைத்து விவசாயம் கடன் வாங்கி செஞ்சு எங்களுக்கு நெல் காய்ப்பு தருவாயில் எங்களுக்கு விளைச்சலை பயிர் கருகி போகிறது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு இன்சூரன்ஸ் வழங்கவும் நிவாரணத் தொகை வழங்கவும் அரசு முன்வர வேண்டும். மேலும் நாங்கள் வருகின்ற காலத்தில் பயிர்க்கடன் விவசாயம் செய்வதற்கு அனைத்து வங்கிகளிலும் எங்களுக்கு பயிர் கடன் கொடுக்க நாங்கள் விவசாயிகள் சங்கத்திலிருந்து கோரிக்கை தொடர்ந்து பேசலாம். அதாவது காப்பீடு திட்டத்தில் இருக்கிற குறைபாடுகள். உங்க தகவல்களுக்கு நன்றி. திரு அப்பாவு அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துல தனிநபர் பயிர் காப்பீடு ரொம்ப முக்கியமானதா தேவை அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துல இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? இப்போ விவசாயம் ரொம்ப நலிந்து பெருகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல விவசாயத்தினுடைய உற்பத்தி 55% இருந்தது 67. இன்னைக்கு ஜிடிபி எடுத்துக்கிட்டா 55% விவசாய உற்பத்தி, 17% தொழிற்சாலை உற்பத்தி, 28% மேன்பவர். அப்படி இருந்த நிலை மாறி இப்போது வெறும் 17% தான் விவசாய உற்பத்தி இருக்கிறது. ஆகவேதான் 67 $1 ₹1 இருந்தது, இன்னைக்கு ₹60 மாறி இருக்கு. இதுக்கு காரணம் விளைபொருளுக்கும் விவசாயத்தையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு நாடு முன்னேறும். நம்மை போல் இருந்த சீனா இந்த அளவிற்கு முன்னேறி இருக்க என்றால் விளைபொருளுக்கும் விவசாயிக்கும் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் முன்னேறி இருக்கின்றது. அந்த நிலை இங்கே தமிழகத்திலும் இந்தியாவிலும் வர வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். எல்லா பயிர்களுக்கும் விவசாய பயிர்களுக்கு இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்க்க வேண்டும். சரியாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த முறை இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் நிச்சயமாக அந்த வருங்காலங்களில் விவசாயிகள் நிச்சயமாக அந்த தொழிலுக்கு வருவார்கள். தற்போது போய்கொண்டிருக்கின்ற நிலையை பார்த்தால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக விவசாயம் செய்வதையே நிறுத்துகின்ற ஒரு நிலை படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் வருவார்கள். இப்போது மத்திய அரசு கூட 8 லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த 8 லட்சம் ரூபாயையும் வாங்குவது யார் என்று கேட்டால் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கள் தான் விவசாயம் என்று சொல்லி அந்த கடனை பெறுகின்றார்களே தவிர சாமானிய விவசாயிகள் தங்க நகையை கொண்டு போனால் மட்டும்தான் அவர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறதே தவிர அவர்களுக்கு விளை பயிர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் பயன்படுவது விவசாயிகளுக்கு தான் இதை கொடுக்க வேண்டும் என்றும் அதோடு சேர்த்து எழுத வேண்டும். உங்க தகவல்களுக்கு நன்றி ஐயா. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயிகளின் எண்ணிக்கையை விட விவசாய கூலிகளின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்து காணப்படுகிறது. விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமானதாக இருக்கிறது. மேலும் இந்த விவசாயிகளை பொறுத்தவரை பயிர் காப்பீடு திட்டம் என்பது அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பயிருக்கான இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டுமானால் 15,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்ற பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இதை மாற்றி தனிநபருக்கான பயிர் காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மேலும் பயிர்களுக்கான பாதிப்பு ஏற்படுவதற்கான அந்த இழப்பீடை கணக்கீடு செய்யும் பொழுது மிக சரியான முறையில் கணக்கீடு என்பதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தின் மற்றொரு குறிக்கோள் என்று பார்க்கும்பொழுது விவசாயிகள் மத்தியில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள், விழிப்புணர்வுகள் என்பது அவர்களுக்கு தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களால் அளிக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் என்பது தற்பொழுது குறைவாக இருக்கிறது. அதையும் மேம்படுத்த வேண்டும். தமிழக அரசு நிலுவைத் தொகையாக வர இருக்கக்கூடிய அந்த பணத்தை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் அனைத்து பயிர்களையும் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் எதிர்பார்ப்பையும் முன்வைக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது சிவகங்கை செய்தியாளர் சுந்தர், கோவை செய்தியரங்கில் பங்கேற்ற திரு நல்லசாமி மற்றும் நம்முடைய செய்தியரங்கில் பங்கேற்ற திரு அப்பாவு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.